யாரோ வச்சிருக்கானுங்க செங்குத்துல ஒரு ரோடு. நான் இறங்குறப்ப காட்டுறேன். இவன் மிஸ் பண்ணிட்டானுங்க கிளிப் எடுக்க. நம்ம மறுபடியும் இறங்குறப்ப காட்டுறேன் ரோடு எப்படி இருக்குது. செங்குத்துல ஏறுதுங்க ரோடு. நடுவில் பிரேக் அடிச்சு எடுக்கிறப்பெல்லாம் நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்களா இருந்தா நிப்பாட்டி எடுக்கலாம். அதாவது இது எங்கன்னா மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட். ஸோ மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட் வந்துட்டு வண்டி நல்லா ஓட்ட தெரியும் அப்படிங்கிறவங்க இருந்தீங்கன்னா வந்து நிறுத்தி எடுங்க. இந்த மாதிரி ஆப்போசிட்ல வண்டி வந்துச்சுன்னா நிறுத்தி எடுக்கிறப்போ உங்களுக்கு கரெக்டா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்டா வந்துட்டோமா? நினைக்கிறேன் வந்துருச்சு. இதோ பாருங்க, இதுதான் வியூ பாயிண்ட். டேய் பார்க்கிங் கிடையாதா இது? டேடி எங்கடா இறக்க வைக்கிறீங்க? இது ஏறுறது பெரும் செங்குத்தலா இருக்குடா ரோடு. இங்க பாருங்க எப்படி இருக்குது இந்த ரோடு. எதுவும் தெரியாத நாட்டு பேசாத. பாருங்க பேசி பேசி தப்பான ரூட்ல போயிட்டு இருக்கு. இங்க இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் கிளம்பணும். டே மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி எங்கேயும் போய் தள்ளி விட்டுறாதீங்கடா. எப்படி திருப்பி ஏற போறோம்னு அதான் நானும் கேக்குறேன். எப்படி ஏற போறோம்னு தெரியல. ஏறலாம்னு சொல்றாங்கடா. லெக் வொர்க் அவுட்ரா. ஏறறப்ப எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு தான் ஏறுவாங்க. லெக் வொர்க் அவுட் இவனுங்க மட்டும் தூங்கிடுவானுங்க. வண்டி ஓட்டுறது நீயும் நானும் தான். வந்ததுக்கு பிளேஸ் ஃபோர்ஸா வருது. வர்த்தனா வர்த்து. இப்போதான் ஏறவே ஆரம்பிச்சோம். முடியல. ஸ்டாமினா சுத்தமா இல்லை. கொஞ்சம் தூரம் ஏறி இருந்தா பரவாயில்ல. இப்போதான் கொஞ்சம் காவாசி கூட ஏறல, தள்ளுது. சத்தியமா முடியலங்க. ஆஸ்ட்ரிச் ஆமா, முட்டை போடுற கோழிக்கு தான் வழி என்னன்னு தெரியும். போ. டைலாக்லாம் குறைச்சல் இல்லை. போய் ஆமா நடக்க விட்டு இருக்கான். பாருங்க, போகும்போதே சரி வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன். பேச்சை கேட்காம இங்கே கூட்டு வந்துட்டு வைத்தியக்காரன் எப்படி நடந்துருக்கா நீங்களே பாரு. யாரு வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா? இந்த கேஸ் எப்போ பார்த்தோன்னா என்ன திருப்பி போகலான்னு சொல்லலாம். நான் இங்கே இறங்குறப்ப வேணான்னு கேட்காம கூப்பிட்டு வந்துட்டு அப்படி பேசுறீங்களா? டேய். ஸோ கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட். நல்லா அங்கே மேலே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே கூட்டமாக இருக்குது. நம்ம இங்கே நின்று கூட பார்க்கலாம். செமையாக இருக்குது வியூ பாயிண்ட். வேற மாதிரி. இங்கே ஏதோ புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரில. ஸோ எல்லாம் மூடி வச்சுருக்காங்க. யாரோ ஏதோ ஒரு செலவு வச்சுருக்காங்க. யார் இது என்னன்னு தெரில. ஸோ அது தெரில. ஆனால் வியூ பாயிண்ட் வேறு மாதிரி இருக்குங்க. ஸோ கைஸ், இதுதான் மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட். ஸோ நம்ம விளாக்லேயே நம்ம பண்ண பெரிய தப்பு என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா, இந்த கரெக்டாக வந்து காலங்காத்தால் இந்த பிளேசஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கணும். காலங்காத்தால் இந்த பிளேசஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தால் செமையாக இருந்திருக்கும் இந்த பிளேசஸ். ஸோ இப்போவே வந்து பார்க்கணுன்னா அவ்வளோ இதாக இருக்குது. அப்போது நம்ம அந்த காலையில் நேரம் இந்த மிஸ்ட் அதிகமாக இருக்கிற அந்த டைம்லலாம் வந்தோன்னா செமையாக இருந்திருக்குங்க. இதை பாருங்களேன், இது எப்படி இருக்குது பாருங்களேன். ஆளுக்கு ஒரு கடியை கடிங்கடான்னா ஆளுக்கு ஒரு பக்கம் குறிச்சு வச்சுருக்கானுங்க. எலி குறிக்கிற மாதிரி குறிச்சு வச்சுருக்கானுங்க. இந்த இங்கே நிற்கிறானுங்க பாருங்க. சொல்றா நான் போடுறேன். ரொம்ப நேரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. டான்ஸ் ஆடுறா. அவன் ஒரு ஃபேமஸ் சாங் அதான், ஐயோ அம்மா குழந்தை போறக்க போகுது. அது பாருங்க. அப்படி இல்ல, நீ ரீச் ஆடிட்டு இருந்தது. டேய் அது வாங்குடா. டேய் கையிலக்கு வாங்குடா முதல்ல. வா. ஓகே, இப்போ டான்ஸ் ஆடுங்க பாப்போம். போட்றோம்டா.
அதாவது இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா முத்துசிவா ஃபோட்டோ ஷூட்டு அதை கெடுக்கிறதுக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. சிரிக்க வச்சுட்டு இருக்கோம். சிரிக்க வைக்கிறோம்டா. அவன் சிரிக்க மாட்டேங்கிறானா, ஃபோட்டோகிராஃபர் கம்ப்ளைண்ட் பண்ணாரு, அதனால சிரிக்க சிரிச்சிட்டேன். ஏன்டா எல்லாமே தப்பா. A few moments later. இவன் வந்து கோரம். என்னடா பண்ற டேய்? இவரு எங்க போட்டோகிராஃபரு, நம்ம ஆள் வந்து போட்டோ கொடுத்துட்டு இருக்கான். கேட்டா நான் மாப்பிள்ளை போட்டோக்காக பொண்ணுக்காக இல்ல பொண்ணு வீட்டுல மாப்பிள்ளை போட்டோ கொடுப்பாரா? சாரி, பொண்ணு வீட்டுல மாப்பிள்ளை போட்டோ கொடுக்க. ஏன்டா தொட சொரியுதா? டேய் கொஞ்சம் சிரிடா ரிஷி. டேடி கம்பி உடந்துடா. லைட்டா தொப்ப தெரியுதுன்னு நினைக்கிறேன். இல்ல உள்ள போயிருச்சே. தொப்ப தெரியுதுடா டேய். உன்னை நினைச்சு அப்படி. ஆக்சுவலா எங்க இதுலயே ரொம்ப ஹேண்ட்ஸம் மங்க்னா ஃபர்ஸ்ட் சமீர் வரும், அடுத்து வந்து நான் வந்து வருவோம். இல்ல ஃபர்ஸ்ட் பிரணித் தான் வருவான். நம்ம ஆளு எனக்கு இவர் தான் ஃபர்ஸ்ட் வருவான். எனக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கு நீ தான்பா. சரி ஓகே, உனக்கு ஆட்டோகிராஃப் வேணா சொல்லு சமீர். அப்புறம் ஆமாடா அப்புறம் நாளை பின்ன நீ மாடல இருவேன், அப்புறம் கிடைக்காது. வேற யாருக்காச்சும் சொன்னல வரப்போ செங்குத்தா ஒரு ரோடு ஏறிச்சு அப்படின்னு, அதே தான் முன்னாடி வேணுட. ஸோ பாருங்க, இது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எதுவுமே பண்ணல, அது வாட்டிக்கு போகுது வண்டி. அப்படியே டச் பண்ணி வந்து போவோம். ரொம்ப செங்குத்தலா இதுல வரப்போ இதுலயே தான் ஏத்திட்டு வந்தேன். ஸோ அது ஒரு ரொம்ப ஸ்லோப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இப்படி இருக்கு, ஒரு மாதிரி இப்படி இருக்கு, கொஞ்சம் இந்த மாதிரி சாஞ்ச மாதிரி எல்லாம் கிடையாது. ஸோ நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னா தெரியும். அப்படியே முன்னாடி பாருங்க, அப்படியே முன்னாடி காமிடா. இறக்கம் இறக்கமா இறங்குது. மழை வெட்டினது அது. ஏன்டா சமீர் அது மேல வந்து மழை வெட்டினதா தெரியல ப்ரோ. ஜங்கிள் சஃபாரி அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ அது கொஞ்சம் புலிமேடா போகும், இது கொஞ்சம் தார் ரோட தான் போயிட்டு இருக்கு. ஆனா டிராஃபிக் இல்லாம இருக்குங்க. நீ நார்மலா வந்துட்டு ஊட்டி அந்த சைடெல்லாம் போனா ரொம்பவுமே டிராஃபிக்கா இருக்கும். சேம் அதே மாதிரிதான் இங்கேயும் இருக்கு. பட் என்ஜாய் பண்ண வரலாம். டிராஃபிக்கும் இல்லை, ஒண்ணும் இல்லை, இப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். யாரும் இருக்கிறதும் இல்லை ரோடு. அதாவது கரெக்டா நம்ம பிளான் பண்ணி 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா சுத்தே வருது. நம்ம சுத்திட்டு வரதே வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டர்ஸ் தான். அதை கரெக்டா அந்த 2 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டர்ஸை பார்க்காம சுத்திட்டு போனா ரோடெல்லாம் இப்படிதான் இருக்கும். நீங்க ஃப்ரீயா ஓட்டலாம். அதை நீங்க கூகுள் மேப்ல போட்டாலே உங்களுக்கே காமிச்சிடும் கொஞ்சம் சுத்தி போற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்து போடுங்க. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோடு முடிகிற வரைக்கும் நான் பேச போறது இல்ல. நீங்க ஜஸ்ட் அந்த வியூ அண்ட் ரோட மட்டும் என்ஜாய் பண்ணுங்க.
டேர்னிங் எல்லாமே ரொம்ப ஷார்ட் டேர்னிங்காக இருக்கு. அதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். கொண்டு சாத்தியிருக்கா நிறுத்தி இருக்கான்டா. உனக்கு மட்டும் தான்டா இப்படி அபசகுணமா யோசிக்கிற புத்திங்கிறேன் தெரியுமா? அது உனக்கு தான்டா லைட்டா. ஜிப்சி பாரு பயங்கரமா இருக்கு. ஒண்ணுமே பண்ணல, 4 அலாய் மட்டும் தான் மாத்திருக்காங்க. செமையா இருக்கு பார்க்க. ஸோ இந்த லுக் அப்படியே வேற மாதிரி இருக்குங்க இதுல ஓட்டுறது. இது ஏதோ படத்துல எல்லாம் பார்ப்போம்ல, சேம் அதே மாதிரி சீனரி இருக்கு. உங்களுக்கு கேமரால எந்த அளவுக்கு வந்து அந்த ரியாலிட்டியில பார்க்குற எஃபெக்ட் தருதுன்னு தெரில.